வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு ஸ்கை கல்வி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் சங்கர். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டேலி டுட்டோரியலில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அஜெண்டா என்னென்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு வகையில் கட்டியிருப்போம், இல்லைன்னா வாங்கியிருப்போம். இது கேள்விப்படாதவங்க கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் இருக்க மாட்டாங்க. அதனால் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாகவும் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம கொடுக்குற பணத்துக்கு அவங்க எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப தராங்க அப்படிங்கிறத வச்சு அதுக்கு ஒரு ரேட், மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வட்டி 2 வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் போனீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக சொல்லுவாங்க. இதுமாரி ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியலாக அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டேலியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை எப்படிலாம் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். பிரேக் டவுன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2 வகையாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 2 டைப்ஸ் ஆஃப் வந்து டேலியில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் டேலியில் போடும்போது தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இருந்தாலும் இங்கே தியரிட்டிக்கலாக சொல்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லோன் கொடுக்குறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வாட்டவர் ஏதோ ஒரு பர்சன்டேஜ், ஒரு 5% ஒரு 8% அப்படின்ற ரேட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கொடுத்த டேட்டிலேருந்து அவங்க எப்போ திரும்ப தராங்க அப்படின்ற வரைக்கும் அதுக்கான ரேட் பிரின்சிபல் அமௌண்ட்டில் அந்த ரேட்டு கால்குலேட் ஆகிட்டே வரும். இப்போ சப்போஸ் நம்ம இடையில ஒரு சம் அமௌண்ட்டை ஒரு 50% அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50% அமௌண்ட்லேருந்து கால்குலேட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா லோன் வாங்குகிறோம், லோன் கொடுக்குறோம் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம டேலியில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு உகந்ததாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். நம்மளும் பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருப்போம், இல்லை நம்மளும் வேறு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்துருப்போம், இல்லை கம்பெனிஸ் கொடுத்துருப்போம், இல்லை ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிகளுக்கே நம்ம வந்து கம்பெனியில் லோன் கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம டேலியில் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் டீப்பாக புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுற விஷயமா இருக்கும். இப்படியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார், சன்ட்ரி டெப்டார், அதாவது நம்மளோட கடனாளிகளுக்கு நம்ம கொடுக்கறது குட்ஸை கொடுத்துருப்போம். அதுக்கு அவங்க டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்போம், அந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்னா அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவங்க வந்து இப்போ நம்ம கொடுத்துட்டோம், பேமெண்ட் வந்து கொடுத்துட்டோம், அவங்க வந்து ஒரு 30 days கிரெடிட் பீரியடு கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படி கொடுக்க தவறிட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம கொடுத்த டேட்லேருந்தும் கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த 30 நாளைக்கு அப்புறமும் கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம எப்படி டெப்டார்ஸுக்கு பண்ணுறோமோ அதேமாதிரி நம்ம கிரெடிட்டார்ஸும் நமக்கு ரேட்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லையா, அதையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேரியாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் குழப்பம். நம்ம உள்ளே போய் டேலியில் போய் என்ட்ரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு புரிய வரும். சரி, டேலியில் வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கேட் ஆஃப் டேலிலேருந்து தெரியும் உங்களுக்கு. F11 கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் வரும், ஸ்க்ரீன் வரும். அதில் கண்டிப்பாக செட் மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில் அதை கண்டிப்பாக எஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் யூஸ் அட்வான்ஸ் பராமீட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா
அட்வான்ஸ் பேராமீட்டர் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதில் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறோம் அப்படிங்கும்போது ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைப், இந்த டைப்பை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து போடலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணிட்டேன். F11 ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆக்டிவேட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்பொழுது பில் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக எஸ் வச்சுக்கோங்க. ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இதையும் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே யூஸ் அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பண்ண வேண்டாம். இப்போ பண்ணினீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாது. சரி, இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இங்கே சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2020 அன்னைக்கு ஹரிக்குமாருக்கு நம்ம லோன் கொடுத்துருக்கோம். அதுக்கு 2% per மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட். சரி, இந்த ஹரிக்குமாருங்கிறவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் லோன் வாங்கியிருக்கவங்க. ஒருவேளை நம்மளோட எம்ப்ளாயாக இருக்கலாம், நம்ம எம்ப்ளாய்க்கு நம்ம லோன் கொடுக்கலாம் இல்லையா, ஒருவேளை நம்ம எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லைனா நம்மக்கிட்ட அவர் லோன் வாங்கினா நம்மளோட கஸ்டமராக இருக்கலாம், இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் இவருக்கு அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்ற அண்டரை நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த லோன் நம்ம பணத்தை கொடுக்குறோம், அதனால் நம்ம இது ஒரு நமக்கு அசெட்டு தான், அதனால் நான் இந்த அண்டர் இவரை வந்து நான் இப்போ வவுச்சர் போடுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக டேட் பார்த்துக்கோங்க, 1/4/2020 இந்த டேட்டில் தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை பொறுத்தளவோட டேட் ரொம்ப முக்கியம். 1 ஏப்ரல் 2020 அன்றைக்கி நம்ம என்ட்ரி போடுறோம். ஆல்ட் சி கொடுத்துக்கிறேன். ஹரிக்குமார் அப்படின்றவங்க, ஹரிக்குமார் இவங்களாம் வந்து இவங்க நேம் வந்து சரி என்ன சொன்னேன் அப்படின்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அசட் சைடு இதை நான் வந்து வச்சுக்கிறேன். மெயினாக இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை எஸ் கொடுத்துக்கிறேன். அமௌண்ட் ஆடட் இதையும் எஸ் கொடுங்க, டிடெக்டடும் கொடுங்க. 2% per month, அதாவது per month வந்து பார்த்தீங்கன்னா 30 days per monthும் இருக்குது, கேலண்டர் மந்த்தும் இருக்குது. அதேமாதிரி 365 நாள் இயரும் இருக்குது, கேலண்டர் இயரும். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம என்னைக்கு என்ட்ரி போடுறோமோ அந்த டிரான்சாக்ஷன் டேட்லேருந்து 30 நாள் ஆச்சு அப்படின்னா ஒரு 2% அமௌண்ட்டை வந்து அது இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணிக்கும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 30 days மந்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ காலண்டர் மந்த் அப்படின்னா நீங்கள் என்னைக்கு கொடுத்தாலும் ஒவ்வொரு மாதமும் காலண்டர் பிரகாரம் எப்போ முடியுதோ அந்த மாதத்துக்கு தான் இந்த அந்த காலண்டர் முடியும் பொழுது தான் 2% வந்து கால்குலேட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5ஆம் தேதி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் 5 தேதியிலேருந்து அந்த ஒரு 5 நாளைக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும். ஒரு சில மாதம் 31 வரும், 30 வரும், இது எல்லாமே கால்குலேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மாறிக்கும் இல்லையா. 30 நாள் வந்தாலும் பெர் மந்தாக எடுத்துக்கும், 31 வந்தாலும் எடுத்துக்கும், 28 பெர் மந்த் வந்தாலும் எடுத்துக்கும். சரிங்களா. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் காலண்டர் மந்த் யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 லட்ச ரூபா அவருக்கு வந்து நம்ம லோன் கொடுக்குறோம், கேஷ் கொடுத்துக்கிறேன் நான். இப்போ இதை வந்து என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணியாச்சு. சாரி, இது வந்து பேமெண்ட்டில் போடணும், நான் தப்பாக போட்டேன். பேமெண்ட்டில் வந்து ஹரிக்குமார் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரிக்குமார் வந்து 50,000 ரூபா டியூ வந்து 1/10/2020 அப்படின்னு. இப்போ ஏப்ரலில் வந்து நம்ம லோன் கொடுக்குறோம், அவர் 10வது மாதம் வந்து நம்ம கொடுக்குறப்ப ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படி பார்த்திங்கன்னா 6 மாதம் வருது. அக்டோபர் 1ஆம் தேதியே கொடுத்துட்றாரு இல்லையா. 6 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ, இப்போ அவர் நம்ம பணம் கொடுக்குறாரு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அந்த 6 மந்த்துக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் இப்போ ரிப்போர்ட் போய் பார்க்க போகிறேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளே போகிறேன். டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், லெட்ஜர், ஹரிக்குமார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு டேட் வந்து 1 ஏப்ரல் இருக்கு இல்லையா. நான் வந்து பீரியட் செட் பண்ணுறேன். 1 ஏப்ரல்லேருந்து 1/10 அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும். இப்போ 2% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரும் இல்லையா. 6 மாதம், ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு 2% அப்படின்னா 2000 ரூபா வரும். நீங்கள் கண்ட்ரோல் என் போட்டு இப்படி வேணால் கால்குலேட் பண்ணிங்க, ஆல்ரெடி பண்ணியிருப்பாருங்க. 2% அப்படின்னா 2000 ரூபா வரும் உங்களுக்கு. அப்போது 6 மாதத்தும் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா இங்கே வந்திருக்கு. ஒரு 64 ரூபா ஏன் கூட வந்திருக்கு அப்படின்னா இங்கே நம்ம 1ஆம் தேதி சேர்த்து போட்டுருவோம் இல்லையா.
இப்போ 31 செப்டம்பர் அப்படின்னு அதோடு போட்டோம்னா கரெக்டாக இங்கே வந்து நமக்கு 12,000 ரூபா வரும். ஒரு நாள் கூட இருக்கிறதுனால இப்படி கால்குலேட் ஆகுது. ஏன்னா இங்கே நம்ம இந்த டேட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ 50,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் இந்த 6 மாதத்துக்கு வரைக்கும் இவருக்கு வந்து 12,000 ரூபா வட்டி வந்திருக்கு. இந்த வட்டியை அவர் சேர்த்து நமக்கு 50,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொடுக்குறத நம்ம வந்து என்ட்ரி போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம பணம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வவுச்சரில் போயிட்டு ரிசிப்ட் வச்சுட்டு போடுவோம். ஹரிக்குமார் இங்கே வந்து பாருங்கள், இவர் வந்து 1,00,000 ரூபா நமக்கு தர வேண்டிய அமௌண்ட் இங்கே வந்து காட்டுது. இது நம்ம கொடுத்த அமௌண்ட்டு தான். வட்டி அமௌண்ட்டு இங்கே ஆட் ஆகவே இல்லை. சரிங்களா? இந்த வட்டி அமௌண்ட்டை நம்ம எப்படி இங்கே வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F11 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்டிங் ஃபியூச்சரில் டெபிட் நோட் கிரெடிட் நோட் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு வவுச்சர் டைப்பில் டெபிட் நோடு, அதாவது நான் இதை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். டெபிட் நோடுன்னு ஆல்ரெடி இங்கே நமக்கு வவுச்சர் இருக்கும். இதை வந்து நான் ஒரு கிளாஸ் இதில் க்ரியேட் பண்ணுறேன். இதில் நான் எதுவுமே பண்ணலை. நேம் ஆஃப் த கிளாஸில் மட்டும் ஆட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இதில் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங் இதையும் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1,00,000 ரூபா ஒரு நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டும் அது கூட ப்ளஸ் எப்பப்பெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்காக நம்ம இது பண்ணுறது. கண்ட்ரோல் F9 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் நோட் வரும். அதில் கிளாஸ் வந்து ஆட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக டேட்டு போடணும். F2 யூஸ் பண்ணி அவர் எப்போ கொடுக்குறாரு அப்படின்னா 1/10 அந்த டேட்டை போடணும். அந்த டேட்டை இங்கே போட்டுட்டு ஹரிக்குமார் அப்படின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த 12,064 ரூபா 52 பைசா புள்ளி தூரத்தோட இங்கே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துடும். இங்கே நீங்கள் போய் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணக்கூடாது, அதுவே வரணும். அப்போ தான் கரெக்டு. இங்கே வந்து இப்போ கிரெடிட்டில் என்ன லெஜர் வைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது வந்து நமக்கு வந்து வருமானம் மாதிரி சொல்லுவோம். அதனால் நான் இன்டைரக்ட் இன்கம் வச்சுக்கிறேன். இதில் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு எவ்வளோ யார்கிட்டேருந்து வந்திருக்கு, எவ்வளோ ரிசீவ் ஆகி எப்பப்பெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இது நமக்கு காட்டும். சரிங்களா? இப்போது இந்த என்ட்ரி இப்போ போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே தான் ரிசிப்ட் வச்சு நான் வரேன். F6 கொடுக்குறேன். இப்போ போய்ட்டு நீங்கள் ஹரிக்குமார் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஆட்டோமேட்டிக் முன்னாடி 1,00,000 ரூபா இருந்தது, இப்போ 1,12,064 ரூபா 52 காசு இது வந்துருச்சு இல்லையா. இப்போது இவர் நமக்கு வந்து 50,000 ரூபா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹரிக்குமார் 50,000 ரூபா பெய்டு டியூ அமௌண்ட் அப்படின்னா 50,000 ரூபா அப்படின்னா ப்ளஸ் அது கூட இப்போ வரைக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுக்குறதா நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து 62,064 ரூபா 52 பைசா. சரிங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இங்கே அவருக்கு இன்னும் 50,000 ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து கேஷாக வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி வட்டியோட சேர்த்து, இல்லை வட்டி இப்போ கொடுக்கல, அசலில் மட்டும் ஒரு 50,000 கொடுக்குறாரு, மிச்சத்தை அப்புறமா கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வட்டிக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் வட்டிக்கும் சேர்த்து அது வந்து கால்குலேட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம போய் பார்க்குறோம், எங்கே போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கால்குலேஷன் லெஜர். இப்போ போயிட்டு நம்ம லெஜரை செக் பண்ணுறோம். ஓகே, பீரியட் போட்டு 1/4/31/3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5,967 ரூபா 74 காசு வருது. ஆக்சுவலி என்னென்னா 2 அக்டோபர் 1 அக்டோபரில் தான் நம்ம பணத்தை வாங்கிட்டோம் 50,000 ரூபாயும் மிச்சம் உள்ள வட்டியும் வாங்கிட்டோம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 31 இப்போ கரெக்டாக 6 மாதத்து ஆகுது. 6 மாதத்துக்கும் 50,000 ரூபா 1,00,000 ரூபான்னா 2% பர் மந்த்துக்கு 2,000 ரூபா வரும். இது 1,000 ரூபா தான் வரும் ஒரு மாதத்துக்கு. அதனால் 6 மாதத்துக்கும் 6,000 ரூபா வருது. இங்கே ஏன் கொஞ்சம் கேப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பீரியட் போட்டுட்டு இங்கே நான் சும்மா 1/4 அப்படின்னு கொடுக்குறேன். 1/4/2021 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக 6000 ரூபா ஆயிடுச்சு. இந்த ஒரு நாள் கம்மியாக வரதுனால அந்த ரேட்டு புள்ளி ஓரமாக கால்குலேட் பண்ணி காட்டுது. சரிங்களா? இப்போ இதுவே கரெக்டான டேட்டு இந்த நடுவில் இருக்கிற டேட்டெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி 10 நாள்னா 10 நாளுக்கு மட்டும் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த டிசம்பரில் இந்த 50,000 ரூபாயும் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த 6,000 ரூபாயும் சேர்த்து 56,000 ரூபா ஏற்கனவே நம்ம ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒருத்தவங்க லோன் கொடுக்குறோம், இது மாதிரி மாதம் வட்டி கொடுக்குறது இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் டைப். ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைப் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் கொடுக்கறது வாங்குறது பைக் லோனு, கார் லோனு, ஹோம் லோனு இந்த மாதிரி லோன் ஃபினான்ஷியல் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு வந்து இது நல்லா சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரி டெப்டா சன்ரி கிரெடிட்டார் இதில் மோஸ்ட் ஆஃப் இதில் ஒர்க் ஆகும். ஸோ ஃபினான்ஷியல் கம்பெனி இதில் பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணலாம், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதுலேயும் பண்ணலாம். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். அதேமாதிரி மோஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ எஸ்கேப் பண்ணிட்டு நான் வெளில வந்துக்கிறேன். வவுச்சர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 1 வந்து குட்ஸு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கம்பெனியில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு 30 நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். அந்த பணத்தை திரும்பி வாங்கின குட்ஸ் வாங்கினாங்க இல்லையா, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு 30 நாளோ இல்லை 60 நாளோ நம்ம டைம் கொடுப்போம். அந்த டைமுக்குள்ளே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான வட்டியை அவங்க எந்த வட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க நமக்கு தர வேண்டியதில்லை. ஒருவேளை அவங்க அந்த கிரெடிட் பீரியட் முடியறதுக்குள்ளே பேமெண்ட்டை தரல அப்படின்னா டிலே பண்ணிட்டாங்கன்னா அதிலிருந்து அவங்க வந்து நமக்கு எவ்வளோ நாள் டிலே பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். அதை எப்படி நம்ம வந்து டேலியில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதும் இது நம்ம கஸ்டமருக்கும் பொருந்தும், நம்ம சப்ளையர் நமக்கும் வட்டி போடுவாங்க, நம்மளும் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 பேர்த்துக்குமே வந்து இது கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு XYZ லிமிட்டெடுக்கு வந்து 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அந்த என்ட்ரியை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நான் FAID யூஸ் பண்ணி Ctrl V கொடுத்துக்கிறேன். Alt C கொடுத்து நான் முதல்ல XYZ லிமிட்டெட், இவங்க வந்து சன்ரி டெபிட்டார்ஸ் நமக்கு நல்லா தெரியும். இதில் இந்த மெயின்டைன் பில் பை பில் அப்படின்றது கண்டிப்பாக எஸ் கொடுத்துவாங்க. டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 days கொடுத்துருக்காங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா 30 நாளைக்குள்ளே அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்றது தான். இப்போது இங்கே செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டூரிங் வவுச்சர் என்ட்ரி, இதை வந்து கண்டிப்பாக எஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்றைக்கு என்ட்ரி டேட் போடுறோமோ அதுலேருந்து 30 நாள் அப்படின்றது தான் அதுக்கு ரீசன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஓகேவா? ஓகே, நம்ம இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் காம்பவுண்டட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைப்னா நீங்கள் இதை மட்டும் எஸ் கொடுக்கலாம். காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் டைப் அப்படின்னா யூஸ் அட்வான்ஸ் பேராமீட்டர், இதையும் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க இல்லையா, இதை மறந்துடாதீங்க. நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து எஸ் கொடுங்க. கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன், இதை கண்டிப்பாக எஸ் கொடுக்கணும் நீங்கள். ஏன் அப்படின்னா இப்போ இந்த XYZ லிமிட்டெடுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அகைன் மாதத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நம்ம கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணுவோம். அவங்க அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் தனித்தனியாக கால்குலேட் ஆகணும். அதுக்கு தான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எஸ் கொடுக்குறோம். அடுத்தது ஓவர் ரைட் பேராமீட்டர் ஈச் டிரான்சாக்ஷன் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அதாவது என்ன ரேட்டு எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத இங்கே நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இதே என்ட்ரி நம்ம டிரான்சாக்ஷன் போடுற ஒவ்வொரு டைமும் அங்கே ஒரு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி ஆச்சுன்னா நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றணும் இல்லை சம்திங் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அங்கே மாற்றிக்கலாம். அந்த ஸ்க்ரீன் அங்கே ஷோ ஆகணுமா வேணாமா அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன். சரிங்களா? வேண்டாம்னா நோ கொடுத்துருங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறதுனால எஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் அங்கே வராது, அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் கிடையாது. அமௌண்ட்டு டிடெக்டட், இந்த டிடெக்டட் ஆர்டர் அப்படிங்கிறது நீங்கள் டிடெக்டும் பண்ணுறீங்க ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு ரெண்டுமே எஸ் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து இவருக்கு என்ன ரேட் அப்படின்னு 20% பெர் ஆனம் பார்த்துக்கோங்க. பெர் ஆனம் 20% பெர் இயர். அதேமாதிரி காலண்டர் இயர் கொடுத்துட்டிங்கனாலே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கொடுத்துட்டு இங்கே இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸ் அப்படின்றது வந்து எதில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் தான் கொடுக்கணும். ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டெபிட்டர்ஸ், இவர் நமக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்க வேண்டிய தொகை இருக்கோ அந்த தொகையிலேருந்து மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும் அப்படின்றது தான் இங்கே நான் டெபிட் பேலன்ஸ் அப்படின்றத கொடுத்துருவேன். மேபி நான் இப்போ கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவர் நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்காரோ கொடுத்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். கொடுக்காத அமௌண்ட்டை விட்டுடும், கொடுத்த அமௌண்ட்டு தான் கிரெடிட்டில் போயிருக்கும். அதனால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் வந்து இதாகிடும். ஆல் பேலன்ஸ் அப்படின்னா கொடுத்த அமௌண்ட்டு கொடுக்காத அமௌண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதனால் இப்போ டெபிட்டாஸ் இது உங்களுக்கு குழப்புது அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே நீங்கள் சன்ட்ரி டெப்டார் கொடுத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுங்க, சன்ட்ரி கிரெடிட்டார் கொடுத்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ ஆல் பேலன்ஸ் எப்போ கொடுக்குறது அப்படின்னா இது வந்து அட்வான்ஸ் எப்போவாது கொடுப்போம், அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் டெபிட் பேலன்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே அப்ளிகபிலிட்டி அப்படின்னா போஸ்ட் டியூ டேட் அப்படின்றத கண்டிப்பாக ஆல்வேஸ்னால் பிகினிங்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் ஆகும் அப்படின்னா போஸ்ட் டியூ டேட் அப்படின்னா எந்த டேட்டில் நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறோம். இப்போ நம்ம 30 நாள் வந்து கிரெடிட் டேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே சொல்லியிருக்கேன் 30 நாள் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த நான் 30 அப்படின்றத கொடுக்குறேன். அதே இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிறது இதுவும் சேம் தான். டியூ டேட் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ், இன்வாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கணும். இது வந்து எஃபெக்டிவ் டேட் டிரான்சாக்ஷன்னா இங்கே என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கலாம் அதை பற்றிலாம் அது கவலைப்படாது. நேராக என்றைக்கு என்ட்ரி போட்டாங்களோ அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிடும் 20% அப்படின்னு. டியூ டேட்டு கொடுத்தோம்னா நம்ம என்ன டேட்லேருந்து இங்கே என்ன டேட்டில் என்ட்ரி போட்டோம், இங்கே கிரெடிட் டேஸ் எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும். அதுக்கு தான் இந்த இது மேக்ஸிமம் இந்த டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுக்கணும். இந்த இது வந்து டேட்டா ஸ்பெசிஃபைட் டூரிங் என்ட்ரி அப்படின்றது. இதுவும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி என்றைக்கு போடுறோம் அதில் சம் கொலாப்ஸ் வரும், அதில் டூரிங் என்ட்ரி அப்படி என்ட்ரி போட்டதுலேருந்து ஃபுல்லாகவே கால்குலேட் ஆகிற மாதிரி வரும். இது வந்து டிரான்சாக்ஷன். இப்போ ஒரு வாட்டி என்ட்ரி இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நான் சொன்ன மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன், இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டாச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு இடையில பேமெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லை நம்ம இன்னொரு பேமெண்ட் கொடுத்துருவோம்னா அதுலேருந்து அதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுட்டு அதுலேருந்து கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து இது வேறு இது வேறு. சரிங்களா? டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி நம்மளே டேட்டு கொடுக்குறது, இது கொடுத்தோம்னா எந்த டேட்லேருந்து அப்ளிகபிள் ஆகணும் எது வரைக்கும் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் வந்து டியூ டேட் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இந்த 50 பைசாவுக்கு மேலே போச்சுன்னா ₹1 மாற்றுறது கம்மியாக பண்ணுறது தான் நார்மல் ரவுண்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிடுங்க. இதில் அதிகபட்சமாக கொடுக்குறது இந்த சன்ட்ரி டெப்டார் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு சேல்ஸ் போட்டுக்கிறேன். யார் அப்படின்னா XY லிமிடெட். இப்போ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இவங்களுக்கு நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 lakh நியூ ரெஃபரன்ஸ். சரிங்களா? இந்த ஸ்க்ரீன் தான் நான் ஆல்ரெடி அங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பப்போ வர வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அங்கே நோவே கொடுத்துக்கலாம். ஓவர் ரைட் யூஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இல்லையா, அதுதான். இப்போ இது இங்கே தெரியறதுனால என்ன பயன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 20%ன்னு அங்கே கொடுத்துட்டோம்னா காமனாக எல்லாத்துக்கும் 20 இந்த XY லிமிட்டெடுக்கு எப்போ நம்ம என்ட்ரி போட்டாலும் அவங்களுக்கு 20% தான் கால்குலேட் ஆகும். ஒருவேளை இந்த என்ட்ரிக்கு நான் 18 மாற்றுறேன் இல்லை 22 மாற்றுறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். அப்படி நீங்கள் கரெக்டாக மாற்றும் போது இங்கே ஒவ்வொருத்தரும் கரெக்டாக பார்த்து போடணும். ஒரு வேளை எதையாவது மாற்றி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே மாறி போகும். அதனால் இதை கரெக்டாக பார்த்துட்டு இது பண்ணிடுங்க. இப்போ சேல்ஸ் என்ட்ரி, சேல்ஸ் லெட்ஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணல, அதனால் நான் ஆல்ட் எஸ் கொடுத்துட்டு சேல்ஸ் வச்சு நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் இந்த இதுக்கெலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 31/10 அந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அது வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பாக இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், டிஸ்பிளேக்குள்ளே போங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போங்க, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போங்க, லெஜர் வைஸாக போய் பார்த்துட்டு XY லிமிடெட் இங்கே போயிட்டு F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். 1/4 31/10 இன்ட்ரெஸ்ட் வரலையா,
1/4/2020. ஓகே, நம்ம என்ட்ரி எந்த டேட்டில் போட்டோம் அப்படின்னு தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வவுச்சர் பார்க்கலாம். சரி, இங்கே நம்ம வந்து பாருங்கள், ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் வந்து என்ட்ரியை நம்ம போட்டுட்டோம். ஏன்னா ஏற்கனவே ஹரிகரனுக்கு போட்ட அமௌண்ட்டு இங்கே போட்டோம். இங்கே வந்து 1ஆம் தேதி தான் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே F2 ப்ரெஸ் பண்ணி 1/4/2020 ஏப்ரல். நான் அப்போவே சொன்னேன் டேட்டை கரெக்டாக பார்த்து பண்ணிக்கணும் அப்படின்னு. Ctrl A கொடுத்து நான் இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் இருக்கும். உங்களுக்கு எஸ்கேப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லெஜர் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் லெஜர். இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட் இருக்கும். இப்போ நான் வந்து பீரியட் செட் பண்ணுறேன் 31/10. இந்த டைமில் வந்து அதாவது 2 லட்ச ரூபா அப்படிங்கும்போது நமக்கு 20,000 ரூபா வரும். 1 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாயும் 6 மாதம் தானே ஆகுது இல்லையா? 6 மாதம் சம்திங் எவ்வளோ ஆகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20,164 ரூபா வருது. இந்த வட்டியை சேர்த்து 2 லட்ச ரூபா பெண்டிங் பிரின்சிபல் அமௌண்ட்டு இதோட சேர்த்துனா 2,20,164 ரூபா 38 காசு இருக்கும். இங்கே இவர் நமக்கு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா? இந்த பணத்தை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரியே தான் வவுச்சர் போட்டுக்கிறேன். F6குள்ளே போகிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2 லட்ச ரூபா இங்கே வருது இல்லையா? அந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு இங்கே ஆட் ஆகி இங்கே வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு Ctrl F9 கொடுங்க. ஆட் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போங்க. இங்கே போயிட்டு XY லிமிடெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதேமாதிரி இங்கேயும் நீங்கள் டேட்டு கரெக்டாக போடணும். டேட்டு போடல அப்படின்னா வராது. இப்போ 31/10/2020 சரி, அக்டோபர் இந்த டேட்டில் தானே அவங்க வந்து நமக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த டேட்டை போட்டுக்கிட்டு இப்போ டேட்டு தப்பாக போட்டிங்க அப்படின்னா அமௌண்ட் வராது. இப்போ வந்துச்சு பாருங்கள், இந்த 20,164 ரூபா 38 காசுங்க வந்துச்சு இல்லையா? இதை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஆல்ரெடி நமக்கு சொன்னது தான். இது வந்து இன்டைரக்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்ற அமௌண்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20,164 ரூபா இந்த அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வரணும். நீங்களே போய் டைப் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக வந்தால் தான் ரைட்டு. இந்த அமௌண்ட் இங்கே வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஒரு நமக்கு ஆட் ஆகிடும். அவர் அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ரிசிப்ட் போகிறோம். XY லிமிடெட் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இங்கே எவ்வளோ அமௌண்ட் அந்த 2 lakhs + 20,000 ஆட் ஆகிடுச்சா? அப்போ நம்ம இங்கே பார்த்து போட்டுக்கலாம் 2,20,164 ரூபா 38 காசு. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இன்வாய்ஸில் வந்துடும். இங்கே வந்து கேஷ் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போது நாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வாங்குகிறோம். ஒருவேளை நாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி வரும் இல்லையா? அது ஒன்றும் இல்லை. அது எப்போ வரும் அப்படின்னா அதேமாதிரி நாம் லோன் வாங்கினாலோ இல்லை நாம் பர்ச்சேஸ் பண்ணாலோ அந்த மாதிரி வரும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சப்ளையர் நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நாளில் பணம் கேட்டிருப்பாங்க. அந்த டைமில் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா என்னாகும்? நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதேமாதிரி இப்போ அகைன் எப்படி சேல்ஸுக்கு போட்டோமோ அதேமாதிரி தான் பர்ச்சேஸுக்கு போட போகிறோம். இதில் ஒன்றும் புதுசு கிடையாது. பர்ச்சேஸ் ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுபம் லிமிடெட். ஓகேவா? Alt C கொடுத்துக்கிறேன். சுபம் லிமிடெட் இவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் இந்த சன்ட்ரி டெப்டார்னு கொடுத்துட்டோம் பார்த்தியா? சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். இந்த பில் வைஸும் எஸ் கொடுத்துக்கணும். இவங்களும் நமக்கு எவ்வளோ கிரெடிட் டேஸ் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எஸ் கொடுத்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எஸ் கொடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி சொன்னது தான், இதெல்லாம் ரீசனு. இப்போ நான் வந்து இதை முன்னாடி எஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? இப்போ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% per annum கேலண்டர் இயர் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து கிரெடிட் பேலன்ஸ் ஒன்லின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து போஸ்ட் டியூ டேட் அதேமாதிரி டியூ இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ். இந்த நான் ரவுண்டிங் இதெல்லாம் வந்து நார்மல் ரவுண்டிங் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகேவா?
இப்போ இங்கேயும் வந்து பாருங்கள் டேட்டை பார்த்துக்குவோம். டேட் வந்து நம்ம தப்பாக போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக வராது. இது எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா 1/4 தான் சொல்லியிருக்காங்க. 1/4/2000 பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னா 70,000. நியூ ரெஃபரன்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து பர்ச்சேஸ் வந்து நார்மலாக லெஜர் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பர்ச்சேஸ் வந்து சேவ் கொடுத்துட்டோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள் கிளியர்டு பேமெண்ட் 30/9 வந்து நம்ம பேமெண்ட்டை கிளியர் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது. அங்கே போய் ஏற்கனவே நம்ம டிஸ்பிளே இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் இல்லையா? அதேமாரி பண்ணிக்கலாம். இப்போ அங்கே திரும்ப அங்கே போய் பார்க்கணும் அப்படின்றதில்ல. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதேமாரி இப்போ இந்த பேமெண்ட்டுக்கு போய்க்கும். பேமெண்ட்டுக்கு போயிட்டு சுபம் லிமிடெட் அதேமாரி இங்கே 70,000 வருது இல்லையா? இப்போ இவங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதையும் நம்ம ஆட் பண்ணோம். இது ஏற்கனவே நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணோம். அது வந்து டெபிட் நோட்டில் போட்டோம். இதை வந்து கிரெடிட் நோட்டில் போடணும். ஏன்னா இது நம்ம கொடுக்குற அமௌண்ட் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதேமாரியே கிளாஸ் வந்து கிரெடிட் நோட்டில் போய் செட் பண்ணணும். வவுச்சர் டைப் ஆல்டர் ஒன்றும் இல்லை, அங்கே டெபிட் நோட்டில் பண்ணதே இங்கே கிரெடிட் நோட்டில் போகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது அதேமாரி ஆட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்து இதெல்லாம் நான் எஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சேவ் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு வவுச்சர் போயிட்டு கண்ட்ரோல் F9 கொடுக்குறேன். கிரெடிட் நோட் அதேமாரி ஆட் இன்ட்ரெஸ்ட். சரியா? இங்கே போயிட்டு அதேமாரி டேட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. F8 கொடுத்துட்டு எந்த டேட்டில் வந்து கொடுக்குறாங்க 30/9 இல்லையா? 30/9 வந்து நம்ம எஜுகேஷன் மோடுங்கிறதுனால எடுத்துக்காது. அதனால் நான் ஒரு டேட் 1/10 அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த டேட்டில் சுபம் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஸ்பிளேயில் போய் பார்த்துக்கலாம். பார்த்தாலும் இதே அமௌண்ட் தான் அங்கே இருக்கும். இதை வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட். அதனால் முன்னாடி நம்ம வாங்கினது XY லிமிடெட் ஹரிகரண்ட் இருக்கட்டும், அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் நமக்கு வருமானம். இது நாம் கொடுக்குறோம், அதனால் இது வந்து செலவு இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னு கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் பெய்டு இன்ட்ரெஸ்ட் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது அதேமாதிரி நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டும். சரிங்களா? இப்போ போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட்டில் போயிட்டு சுபம் லிமிடெட் அவங்களுக்கு வந்து எந்த டேட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் தான். ஏன்னா 30 எடுத்துக்காது இல்லையா? இந்த 75,906.85 காசு அப்படின்னு வருது இல்லையா? 906.85 rupees. இந்த மாதிரி இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேஷ் கொடுத்துருவீங்க. சரியா? ஓகே. இப்போ நீங்கள் போய் அங்கே டிஸ்பிளேல செக் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், லெஜர் எந்த இப்போ ஹரிக்குமாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நம்ம 50,000 பெண்டிங்கில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி டேட் போட்டுக்கோங்க. எனக்கு இப்போ ஃபுல்லாகவே தெரியணும், எல்லாத்தையும் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் பேயபிள் ரிசீவபிள்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஹரிக்குமார் மட்டும் 50,000 ரூபா இருக்காங்க. ஏன்னா XY லிமிடெட் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி பேயபிளில் போய் பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் இருக்காது, ஏன்னா அவங்களும் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் சேல்ஸ் போய் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு வருமானம். இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்றது பார்த்தீங்களா? இது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி டெபிட்டார் கிரெடிட்டார் எல்லாமே நீட்டாக இருக்கும். சரி, ஓகே. ஓகே, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்ற டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்டாக இருக்குது, இல்லை இதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும், வேறு ஏதாவது பற்றி நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.